வீட்டுக்காரரும் சந்தோஷமா இருக்கணும் கடைசி வரைக்கும். ஒன்று புரியுதா? எத்தனை வருஷத்துக்கு கல்யாணம் ஆகி குழந்தை? அது பேரை சொன்னீங்க நீ? இங்க படிக்கிறாங்களா? உன்னோட தெய்வங்களை உள்ள அழைச்சி தர, நீ போட்ட கணக்கை நிறைவேற்றி தர, என்கிட்ட வந்துட்டு போன பிறகு உங்க மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. புரியுதா? வேற என்ன கேட்க போறேன் என்கிட்ட? வீட்டுக்கு போகணும், வருமானம் உண்டாக்கி தந்தேன். சேரணும். அண்ணா என்ன போட்டாட்டும் நல்லா ராசியா இருக்கணும். நான் சொல்ற மாரி இப்ப நீ செய்யணும். வாடகை வீடு, அந்த வீட்டு வாசல வந்து துணூறு போடும். அதுக்கு தெரியாம நைட்ல ஒரு எம்சம் மட்டும் சாமி ரூம்ல ஒரு எம்சம் மட்டும் துணியில மஞ்சள் துணி கட்டிடு. ஒரு பழத்தை அரிஞ்சு டம்ளர்ல புளிஞ்சிடு. கொஞ்சம் தண்ணி ஊற்று. துணூறு போட்ட கலந்து எல்லாருமே கொடுக்கும். ஒரு பழத்தை நைட்டு தின்ன மூளையில வைக்கணும். அதை எடுத்துக்கொண்டு கெஞ்சல விடணும். புரியுதா? இந்த துணூரை ஒரு 3 நாளைக்கு பூசிக்கணும். நீங்க எந்த சந்தேகமா தான் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இடையில வந்து பார்க்கணும். அப்போ அந்த இடத்துக்கு வாங்கின மனை கட்டு கொண்டு அங்கே கொண்டு வந்து துணி யார் போடுவா? கொண்டு போக வேண்டியதான். அவர்தான் அள்ளிட்டு வந்தாரு. வீட்டுக்கு தான் துணியோட இடத்துக்கு போகணும். யாருக்கும் தெரியாம அந்த மலையில எங்கேயும் ஒரு இடத்துல போடணும். வாசல்ல போகணும்னு தேவையில்லை. அந்த விட்ட இடத்துல அதான் எனக்கு மெயின். நீங்க போக மாட்டேன்றதை நான் சொல்லுவேன். வீட்டில் திறந்து வீட்டுக்குள்ளே சின்ன வீடு ஒன்று இருக்கு. காலி இடம் ஒன்று இருக்கு. ஒரு எம்சம் மட்டும் உள்ளார வச்சுட்டு கூட்டிட்டு வந்துடுவீங்க. வேற யாரும் போக மாட்டாங்க. அப்போ ஒரு எம்சம் மட்டும் உள்ள வைங்க. வச்சுட்டு கொஞ்சம் துண்ணூறு அது படி ஓரமாக போட்டுட்டு வா. அதே நடக்கணும். இல்லைனாலும் கூப்பிட்டு ஒரு 1000-500 போட்டு விட்டாக்கா வீட்டுக்குள்ளேயே முதல்ல ஒன்று கேட்க போய் இந்த மடியில் வச்சுக்கிட்டு போ. முதல்ல ஒன்று கொடுத்து வீட்டில் இருக்கு. திண்ணூறு இந்த சோப்பில் இருக்கு. கல்யாண பூஜை பண்ணி வச்சு போட்ட போய் என்ன பார்த்து போன இடம் வந்து பையன் திண்ணூறு வச்சு. இல்லை உங்களுக்கு டைம் இன்னும் முடியல. நான் போயிடுவேன். ஏன் அவசரப்படக்கூடாது? குடிச்சிங்க நான் வாங்கி நம்ம வாங்கி கொடுக்கணுமா? சாயம் மடத்தில் கொண்டு வச்சு வைங்க. இறங்கி வருது விசா பணம் கேட்குற இடத்துலாம் கிடைக்க மாட்டாங்குது. அது இடையில விட்டுட்டு வர சொல்லு. எங்க நான் தானே அழைச்சிட்டு வந்தேன். அப்புறம் சரிப்பா. ஆமாம் கட்டணும். இது 3 மாதம் சொச்சம். அந்த இடத்துக்குள்ள தெய்வங்கள்லாம் இப்போ நல்லா நிற்கிது. உனக்கு பாதுகாப்பு கொடுத்து சொந்த வீடுங்கிறது அமைய போகுது. புரியுதையா? வீடு கட்டிட்டியா? பூர்த்தி ஆகிட்டா? அதான் சொந்த வீடு அமையும். பூர்த்தி ஆகிடும். உனக்கு உன்னுடைய நினச்ச காரியம் எல்லாமே நடக்கும். புரியுதா? பிள்ளைகளும் நல்லா படிக்க, அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அதை பார்க்குறேன். உடம்ப பார்க்குறேன். தள்ளி உட்காந்து வந்துட்டு செத்த உன தூக்குங்க ஐயா. தூக்குனியா? உன்னோட உடம்புங்கிறது கை கால் சோர்ந்தப்படும். கை கால் கிடக்கும் படம்னா அதிகமாக நெஞ்சை வந்து அடைக்கும். புரியுதா? சோர்ந்து அப்படியே படுத்துருவேன். புரியுதா? உனக்கு புரியுதா? நைட்டில் பல்ல கடிப்பார், படம் போவார். புரியுதா? என்ன வேலை பார்க்குறீங்க? கோயிலுக்கு சாமி கும்பிட முடியுதா? வீட்டில் விளக்கத்து சாமி கும்பிட முடியுதா? புரியுதா? கோயிலுக்கு மட்டும் போக முடியல. உன்னோட ஒரு எச்சி தேவை தான் உடம்புக்குள்ளே இருக்கு. அந்த எச்சி தேவையை எடுத்து தரேன். நல்லா வேலை பார்ப்பாரு. அப்படியே சுருண்டு கோழி குஞ்சு மாரி வந்து படுத்துருவாரு. புரியுதா இல்லையா? 2 நாளைக்கு முன்னே வெள்ளிக்கிழமை போக முடியாது. அதான் கிட்டவா கிட்டவா. சாமி அவங்க மேலே இருந்ததுல இப்போ எப்படி இருக்கு?
ஃப்ரீயாக இருக்கா? தலை வெயிட் குறைஞ்சிருக்கா? வேறு என்னம்மா கேட்க போகிற? அதான் என்ன அதனால ஒன்றும் அங்கே பிரச்சனை கிடையாது. இன்னும் பூஜையே முடியல, இன்னும் 2 பூஜை நிற்கிது உனக்கு. அதை நான் முடிக்கிறேன். ஒரு உடம்ப காலியாக்கி விடுறேன், புரியுதா? இந்த பழத்தை கொண்ட வீட்டுக்குள்ளாயி இந்த பழத்தை அரிஞ்சு டம்ளரில் புழிஞ்சிட்டு கொஞ்சம் துணுக்கு போட்டு நீங்கள் 2 பேரும் குடிங்க. நைட்டு துணுக்கு பிடிச்சிட்டு வாசலில் கொஞ்சம் துணுக்கு போடும். கட்டில கூட அது இருக்கிற கொட்டாவே நீ எங்கே தங்கி இருக்கணும் அதெல்லாம் கொட்டாவே நீங்க இருப்ப இதுலயும் இதுலேயும் போட அதுலேயும் போட கொஞ்சம் வாசல். வேறு என்னப்பா கேட்கணும் நீ? அதான் உடம்பு அம்மா போங்க சுத்தம் அது என்ன பண்றானா என்ன உடம்புங்கிறது இவருக்கு என்னன்னா, இவருக்கு வந்து எப்படின்னா என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. புரியுதா? ஆனால் வேலை பார்க்குறாரு, அங்கே ஒன்றும் தொந்தரவு கிடையாது, புரியுதா? தானாகவே உன்னை ஏதாச்சும் தனிமையில் இருக்க சொல்லும், தானே சிந்திக்க சொல்லும், புரியுதா? உடம்பு போட்டு முறுக்கி எடுத்துக்கணும், புரியுதா இல்லையா? அது என்னமே இருக்காது உனக்கு, போதுமா? வேற மண்ணு மலையில அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தடவை பிடிச்சிக்கணும். ரொம்ப முடியாம போயிட்டாங்க எனக்கு பயம். நல்லா தொண்ணூறு நைட்டு பூசிங்க. வாசலில் இந்த வாசலில் கொட்டாங்க போடுங்க. இந்த எம்சமத்தை சாமி முறையே இதை அரிஞ்சு டம்ளரில் போட்டு துண்ணூறு போட்டு 2 பேரும் குடிங்க. வேற ஒன்றும் கொள்ளாருல. அதெல்லாம் தலை வீட்டு குறைஞ்சிருக்காயா? மதுவில் போய் உட்காருவியா? அதான் இருக்கும். தெய்வங்கள் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இருந்தாலும் இப்போ அவனுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுது. வீடு கட்டணும்னு ஆசைப்படுற இடம் இருக்குது. ஆனால் இடத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன். எப்படின்னா அந்த இடத்துக்குள்ளங்கிறது அவன் வந்து எதுவும் செய்யாமே உட்காந்துருக்குறான். வெறும் முடிச்சிருக்கணுமா நீ வந்ததுக்கு? இப்போ வந்துட்டியா, என்ன செய்தி? அதுக்கு பணம் வச்சிருக்கியா? கேட்கணும்ல, புரியுதா இல்லையா? அந்த இடம் வந்து இப்போ எப்படின்னா அவனால பணம் திருப்பி கொடுக்க முடியாது, புரியுதா? இடம் வேண்டான்னு சொன்னீங்கன்னா விற்று தான் தரமா, அது விற்கவும் முடியாது அவ்வளோ சீக்கிரம். அந்த இடம் உனக்கு கிடைக்கிற மாதிரி செய்கிற நாள் அந்த இடத்து மண்ணு எனக்கு வேணும். உனக்கு அந்த இடம் வேணும், அவங்களா சொல்லிட்டு வந்துடுவேங்கிறானா. இப்பயே உனக்கு அந்த மனசுல எதுவுமே இல்லை. அந்த வருதோ இல்லைன்னா போதும் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்க நீ, புரியுதா நீ? அந்த இடத்து மண்ணு வேணும். வேற என்ன கேட்க போறீங்க? வெளிநாடு போகணும்ல மறுபடியும்? எத்தனை லீவில் வந்துருக்கீங்க? அது 3 மாதம் லீவ் போயிருக்கேன். 3 மாதம். அடுத்தது வாரிசு இருக்காது கிட்டவா? ஒன்று 2 3 வாசம் இருக்கப்பா. இது ஆக்சிடென்ட். இப்போ அது ஒரு முடிவு கல்யாணம். இப்போ எத்தனை இருக்கும்? 3 வாசம், 2 பொம்பளை பிள்ளையா? நீ எங்கிட்ட கேட்டியா சாமி அவங்கள்ட்ட? இல்லை, ஜாதகம் பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்கப்பா? வாரிசு இருக்கு என்னதையா? வாரிசு இருக்கு. உங்களோட விருப்பம் இருந்தால் எப்படியும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், புரியுதா இல்லையா? வேற என்ன கேட்க போகிறேன்? எனக்கு அடுத்தது பொண்ணா பொண்ணு என்ன பண்ணுறது தான், அதுதான் பயம். வாரிசு சொல்லுது. இருப்பட வாரிசுன்னு என்ன? புள்ளன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் மனசில் என்ன படுதோ அதான் நீங்கள் செஞ்சுக்கணும். இந்த பழப்பமே இருக்காது. சரிங்க, சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவர் இப்போ வந்து எப்படின்னா இடம் வாங்கி வீடு கட்டி குடியிருக்கணும்னு ஆசை இருக்கு அவருக்கு. அதுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு உங்கள் அம்மா போய் அழைச்சிட்டு போய் இதை கேட்டோம் போனோம் வந்தோம் ஏதாச்சும் முடிச்சு கொடுக்கணும். ஏன்னா அவங்க அப்பாவும் அழைச்சிட்டு போகணும், உங்கள் அம்மாவும் போகணும். சரி, இப்போ இவர் வந்திருக்காரு, அழைச்சிக்கிட்டு போய் என்ன சொல்றியா? நீ என்ன 4 வருஷமாச்சு ஊருக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க, சீக்கிரம் முடிச்சு விட வீடு கட்டி விட்டு போகணும் அவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்றது மண்ணு மட்டும்தான் எனக்கு வரணும். அப்போ வந்ததுன்னா அந்த பிரச்சனையை நான் முடிச்சு தரேன் உனக்கு, புரியுதா? மண்ணு 3 நிமிஷம்னு அர்ஜென்ட். என்னைக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிவிட்டு போ, அங்கே உனக்கு மனசு மாறும், புரியுதா இல்லையா? அதுவும் வீட்டில் யாரும் மாதிரி போகண்டாங்கிறாங்க. நம்ம இப்போ நான் என்ன சொன்னேன், வருமானத்தை உண்டாக்கி போனால் முதல்ல பிரச்சனையை முடிச்சு விட்டுட்டு நீ எங்கே இருக்குன்னு ஆசைப்படியா அதுக்கு நான் செஞ்சு தரேன் உனக்கு. என்ன புரியுதா இல்லையா? வீடு கட்டணும் நம்ம, புரியுதா இல்லையா? இன்னும் சொல்கிற பற்றி கேட்க யாரு?